வணக்கம். லலிதா சகஸ்ரநாமம் பலன்கள் நிறைய பேர் ஆசையாக விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பதிவாயிடுச்சு. இதில் உள்ள பலன்கள் பற்றி எங்களுக்கு தெரியணும், நாங்கள் லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கூட இங்கே கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து உங்களுடைய மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனாலேயே இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ஒரு சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது ரொம்பவே இன்னைக்கு ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இந்த புற்றுநோய்க்கான மருந்தா நம்மளுடைய லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய நாமம் இருக்குங்களா? இருந்தா அதை பத்தி எங்களுக்கு சொல்லணும். வணக்கம். லலிதா சகஸ்ரநாமம் பலன்கள் நிறைய பேர் ஆசையா விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பதிவாயிடுச்சு. இதில் உள்ள பலன்கள் பற்றி எங்களுக்கு தெரியணும், நாங்கள் லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கூட இங்கே கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து உங்களுடைய மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனாலேயே இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம். இந்த லலிதா சகஸ்ரநாம பலன்களை நமக்கு அழகா எடுத்து சொல்லி நமக்கு வகுப்புகளும் எடுத்துட்டு இருக்கக்கூடிய மயிலாடுதுறை ராகவன் ஐயா கூட தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். சாந்த ரத்னா, அந்த பேருக்கு அவ்வளவு பொருத்தமான ஒரு ரத்தின சுருக்கம், அவ்வளோ அழகா நம்மளுக்கு அம்பாளுடைய பெருமைகளையும் அவளுடைய நாமங்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்பாடுகளை நீக்கிறதுக்கு எந்த மாதிரி எந்த நாமங்கள் சொல்லலான்றதையும் நமக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ரொம்ப பேருக்கு இன்னைக்கு எங்கே திரும்பினாலும் சரி, சாதாரண மக்களுக்கும் சரி, ஒரு சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது ரொம்பவே இன்னைக்கு ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இந்த புற்றுநோய்க்கான மருந்தா நம்மளுடைய லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய நாமம் இருக்குங்களா? இருந்தா அதை பத்தி எங்களுக்கு சொல்லணும். ஸ்ரீமாத்ரே நமஹ. லலிதா சகஸ்ரநாமத்துல இல்லாத விஷயமே கிடையாது. ஏன்னா அது சகஸ்ரநாமம் அப்படிங்கிறதே நமக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியதான ஒரு மருந்து, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான ஒரு பொக்கிஷம். அந்த நூலுக்கு மேல வேற கிரந்தமே கிடையாது. இந்த உலகிலே விளங்கக்கூடிய அத்தனை கிரந்தங்களையும் நம்ம ஒரு தராசிலே வச்சு இன்னொரு தராசிலே லலிதா சகஸ்ரநாமத்தை வச்சோம் அப்படின்னா, லலிதா சகஸ்ரநாமம் இருக்கக்கூடியதான தட்டு தான் தாழ்ந்து இருக்கும். அந்த அளவுக்கு அது கனமானது. அத்தனை விஷயங்களும் அதிலே விளங்கக்கூடியது. அதற்கு சமானமானது ஒண்ணுமே இல்லை. லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே, ஒரு துளி அளவுக்கு தெரிஞ்சாலே அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு எண்ணமானது ஏற்படும். அதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இந்த புற்றுநோய்க்கான மருந்து, புற்றுநோய்க்கான நாமா சகஸ்ரநாமாவிலே விளங்குறது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். லலிதா சகஸ்ரநாமத்தை நித்தியமும் பாராயணம் பண்ணினாக்க ஜாதகத்திலே விளங்கக்கூடியதான எல்லா தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. நமக்கு இந்த தோஷத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கோ, இந்த தோஷத்துக்கு இங்க போய் பரிகாரம் பண்ணுங்கோ, இதை இங்க போய் பரிகாரம் பண்ணுங்கோன்னு எல்லாம் சொல்றா இல்லையா? அத நாள் தவறாம லலிதா சகஸ்ரநாமம் பண்றவாளுக்கு அவ்வளவு கடுமையான பரிகாரங்கள் தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்க, இந்த சகஸ்ரநாமாவிலே பவதாவ சுதாவிருஷ்டிர் பாபாரண்ய தவானலா தௌர்பாகிய தூலவா தூலா ஜராத்வாந்த ரவிப்ரபா பாக்யாப்தி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாகனா ரோகபருவத தம்போலர் மிருத்யுதார குட்டாரிகா அப்படிங்கிறது ஜாதகத்தினுடையதான லக்னத்தில் இருந்து 8 பாவங்களை குறிக்கக்கூடியதான 8 நாமங்கள். ஒவ்வொரு கட்டத்துக்கும் இந்த லக்னத்துல இருந்து ஆரம்பிச்சு முதல் இது ரெண்டாவதுன்னு சொல்றோம் இல்லையா? அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. பாக்யஸ்தானம், தனஸ்தானம் எல்லாம் சொல்றா இல்லையா? அந்த 8 ஸ்தானங்களும் இந்த 8 நாமங்கள்ல அடங்கி போயிடுறது. அப்போ இந்த இந்த 8 நாமங்கள்லையும் அடங்கி போறதுனால அந்தந்த ஸ்தானங்களிலே எந்த வகையான தோஷங்கள், கிரக தோஷங்கள் இருந்தாலும் இதை லலிதா சகஸ்ரநாமத்தை ஸ்ரத்தையோட பாராயணம் பண்ணினா அத்தனை தோஷங்களும் நிவர்த்தியாகிறதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் சகஸ்ரநாமால இருந்து நாமாவை எடுத்து ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்க பதில் அதுதான். ஏன்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப குரூரமான தோஷங்களையே நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடியதான ஒரு தன்மையானது சகஸ்ரநாமத்திற்கு உண்டு அப்படின்னா அதனால முடியாத விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஸ்ரத்தை, பக்தி, வைராக்கியம், நம்பிக்கை இதுதான் அவசியம். ஏன்னா அது இல்லாம நம்ம ஏதோ ஒரு நாள் பண்ணுறது, 2 நாள் விடுறது, திரும்பி ஒரு நாள் பண்ணுறது, ஒரு வாரம் பண்ணாம இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணினா பலன் கிடைக்காது.
ஸ்ரத்தையோட நம்ம நித்தியமும் பண்ணினா மட்டும்தான் பலன் கிடைக்கும். இதை உணர வேண்டியது. புற்றுநோய்க்கு சகஸ்ரநாமாவிலேயும் விளங்கக்கூடியதான ஒரு நாமாவை சொல்றேன். அதோட கூட அந்த புற்றுநோய்க்காக இருக்கக்கூடிய 2 க்ஷேத்திரங்களையும் சொல்றேன். இதை இத வந்து யாருக்கு இந்த பாதிப்பானது இருக்கோ அவர்கள் கட்டாயமாக இத முயற்சி பண்ணி நிச்சயமாக பலனை அடையலாம். புற்றுநோய்க்கு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அவரவர்களுடைய நோயினுடைய வீரியத்தை பொறுத்து சகஸ்ரநாமாவிலே சர்வ வியாதி பிரசமனி அப்படிங்கிற ஒரு நாமாவானது விளங்குறது. அந்த நாமாதான் எல்லா விதமான வியாதிகளையும் அழிக்கக்கூடியதான ஒரு தன்மை பொருந்தியது. சர்வ வியாதி பிரசமன்யை நமஹா அப்படிங்கிற நாமாவை 108 தடவையும், சர்வ மிருத்யு நிவாரிண்யை நமஹா, சர்வ வியாதி பிரசமன்யை நமஹாங்கிறத 108 தடவை, சர்வ மிருத்யு நிவாரிண்யை நமஹாங்கிற நாமாவை 108 தடவை ஒரு ஒரு பஞ்சபாத்திர உத்தரணியை எடுத்து அதிலே ஜலத்தை ரொப்பி அந்த உத்தரணியை வந்து அந்த ஜலத்திலே பிடித்து கொண்டு, தர்ப இருந்ததுன்னா தர்பையை ஜலத்துல பிடிச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த 108 தடவை அந்த நாமாவை அபிமந்திரணம் பண்ணணும். இதற்கு அபிமந்திரணம்னு பேரு. நீங்க ஒரு பஞ்சபாத்திரத்தை எடுத்து ஒரு தர்பையோ அல்லது உத்தரணையிலையோ பிடிச்சுட்டே அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது, நாமாவை சொல்லும் பொழுது அதன் சக்தியானது அந்த ஜலத்திலே இறங்குறது. அப்போ இப்படி தொடர்ந்து உங்களுக்கு அந்த அந்த நோயினுடைய வீரியத்தை பொறுத்து நாம நாமாவினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருந்தா 108 ஆவர்த்தி போறோம். அடுத்த ஸ்டேஜா இருந்தா ஒரு 508 தடவை, அடுத்தது இருந்தா ஒரு 1008 தடவை. நோயினுடைய வீரியத்தை பொறுத்து நமக்கு மருந்த ஜாஸ்தியா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் மந்திரத்தையும் நிறைய தடவை ஜபிக்கணும் அப்படிங்கிறது. இதனுடைய வீரியத்தை பொறுத்து 1008 2008 தடவையாவது இந்த நாமாக்களை சொல்லி அந்த தீர்த்தத்தை, இந்த நோயினால பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு அந்த தீர்த்தத்தை நாம கொடுத்து கொண்டு வந்தா படிப்படியாக குணமானது தெரியும். ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எதுவுமே மிராக்குலஸா உடனே அப்படியே நோய் மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு பக்தி இருந்ததுன்னா நடக்கும். ஆனா நம்ம எல்லோரும் பாமர மக்கள் தான். நமக்கு அந்த அளவுக்கு உடனே அப்படி ஆகுங்கிறது இல்லை. ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். படிப்படியாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும்ங்கிறதை அனுபவத்திலே நாம் நிச்சயமாக உணரலாம். இந்த சர்வவியாதி பிரசமன்யை நமகாங்கிற நாமாவையும் சர்வ மிருத்யு நிவாரிண்யை நமகாங்கிற நாமாவையும் நான் எப்படி சொன்னேனோ அதன் பிரகாரம் அந்த ஜலத்திலே அதை அபிமந்திரணம் பண்ணி நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கும் பொழுதோ கட்டாயமாக முன்னேற்றம் தெரியும். இதிலே சந்தேகம் இல்லை. 2வது, புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் செல்ல வேண்டிய முக்கியமான க்ஷேத்திரம் எதுன்னு கேட்டாக திருவெற்றியூர். இது வந்து ராமநாதபுரம் பக்கத்திலே திருவாடானை அப்படிங்கிற க்ஷேத்திரத்திற்கு பக்கத்திலே விளங்குது. திருவாடானையிலே ஆதிரத்னேஸ்வரர், அந்த க்ஷேத்திரத்திலே திருவெற்றியூரிலே வன்மீகநாதர் சுவாமி, புற்றுமண்ணால் ஆன சுவாமி தான் அந்த க்ஷேத்திரத்திலே. அம்பாளுக்கு பாகம் பிரியாள் அப்படின்னு பேரு. பரமசிவனுடைய பாகத்தை விட்டு பிரியாத பாகம் பிரியாளாக அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய தெய்வம் அவள். அவள் சந்நிதிக்கு போனா தீராத புற்று நோயும் தீரும் அப்படிங்கிறது அனுபவத்திலே கண்ட உண்மை. மெட்ராஸ் கிட்ட இருக்கிறது திரு ஒற்றியூர். அங்க வந்து மகா திரிபுர சுந்தரி, அவளுக்கு மேல தெய்வம் இல்லை. அவள் மகிமையை சொல்லணும்னா சொல்லிண்டே இருக்கலாம். லலிதா மகா திரிபுர சுந்தரியோட பூர்ண பிம்பமே திருவொற்றியூரிலே விளங்கக்கூடிய தெய்வம் தான், அது சந்தேகம் இல்லை. அந்த க்ஷேத்திரமும் அதி விசேஷமான க்ஷேத்திரம்தான். ஆனா அது போலே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல திருவாடானைக்கு பக்கத்திலே விளங்கக்கூடிய திருவெற்றியூர் அப்படிங்கிற க்ஷேத்திரமானது மகாவிஷ்ணுவிற்கு அனுகிரகம் செய்த க்ஷேத்திரம். மகாவிஷ்ணுவிற்கே பாதத்திலே புற்றுநோயானது வந்துதான். மகாபலி சக்கரவர்த்திய பாதாளத்திலே தள்ளுறாரு இல்லையா? அதனாலே அந்த க்ஷேத்திர மகாத்மியம் அப்படி சொல்றது. அதனால இந்த உடனே எப்படி பெருமாளுக்கே வரும்னு நீங்க சொல்றீங்களே, என்கிட்ட யாரும் சண்டைக்கு வராதே. க்ஷேத்திர மகாத்மியத்துல இருக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். பகவானுக்கே பாதத்திலே ஒரு லீலை தானே எல்லாமே. அப்போ புற்றுநோயானது வர அந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து வன்மீகநாதரையும் பாகம் பிரியாத பராபரையாக விளங்கக்கூடிய பராசக்தியையும் வழிபட்ட காரணத்தினாலே அந்த புற்றுநோய் விலகியதுங்கிறத சாஸ்திரம் சொல்லுறது. அந்த கோவிலுடைய தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி பாகம் பிரியாத பிரார்த்தனை பண்ணிண்டு, அம்மா என்னுடைய வியாதியை போக்கி அனுகிரகத்தை பண்ணுன்னு சொல்லி கை கண்ணு காலின் முதற்கொண்டு அவயங்களை வாங்கி அங்க போடுறா. அம்பாளுக்கிட்ட எந்த அங்கத்திலே இந்த அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கோ அந்த அவயத்தை வாங்கி அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது, அம்மி குழவியை சமர்ப்பணம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை அங்க பண்ணுறது மூலமாக நம்ம கர்மாவை அந்த பரதேவத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு அனுகிரகத்தை செய்யக்கூடியவளாக இருக்கா.
தீராத புற்றுநோயை தீர்க்கக்கூடிய க்ஷேத்திரம் பாகம்பிரியாள் உரையக்கூடிய திருவொற்றியூர். அந்த காரணத்தினாலே கட்டாயமாக அம்பிகையினுடைய கிருப்பையை அங்க போய் தான் பண்ணணும். நான் பைசா கட்டுறேன், எனக்காக யாரானு பண்ண மாட்டாளா, நான் பணத்தை கட்டிவிடுறேன், அங்க பண்ண மாட்டாளா, நடக்காது. நம்ம நேரா போய் அந்த கர்ப்ப கிரகத்துல நின்னு மனமுருகி பாகம் பிரியாள பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. பாகம் பிரியாள் பேசுவா. அவள் பேசுற தெய்வம், அவள் கேட்டதை கொடுக்கிற தெய்வமவோ. எத்தனையோ பேருக்கு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கக்கூடிய கருணாமூர்த்தி. அப்படி கட்டாயமாக நடமாடக்கூடிய நிலையில் இருக்கிறவா கண்டிப்பா போங்கோ. நடமாட முடியாம இருக்கிறவாளுடைய ரத்த பந்தமானது, நெருங்கின ரத்த பந்தமானது அந்த க்ஷேத்திரத்துக்கு போகி பாகம்பிரியான பிரார்த்தனை பண்ணிண்டா தீராத புற்று நோயை அவள் தீர்ப்பாள். அதிலே சந்தேகம் இல்லை. ஸ்ரீமாத்ரே நமக. திருவெற்றியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அப்படிங்கிறதே இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது. ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்குன்றீங்க. நீங்க சொல்லும்போது கூட நான் திருவெற்றியூரோ அப்படின்னு தான் முதல்ல யோசிச்சேன். ஸோ இப்படி நிறைய அதாவது ஸ்தலங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்றீங்க. அங்க உள்ள அம்பாள்களுடைய பெருமைகளையும் எடுத்து சொல்றீங்க.